வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கன்னியில் நீச்ச அமைப்பை பெறாரு. ராசிநாதன் வலுவிற இழக்கிறதுனால ஒரு புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் இல்லை. இருக்கக்கூடிய வேலை, வருமானம், குடும்பம், இந்த அமைப்புகளில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிருங்க. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்குறாரு. சனி நல்ல பொசிஷன் எடுத்திருக்காரு. வக்ர அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வை நல்ல பலனை தரும். உங்களுடைய ஜீவனாதிபதி, தொழிலாதிபதி, தொழிலில் நல்ல ஒரு அமைப்புகள், அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் வேலை செய்பவர்களுக்கு சரியான அமைப்புகள் இல்லை. அதே போல் செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 5ஆம் தேதி வரையிலும் நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்றாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. வாக்குவாதங்களை குறைச்சிக்குங்க. வருமானம், வரக்கூடிய வருமானத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்க. குடும்பத்தாரிடம் அதிகம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். 5ஆம் தேதிக்கு மேலே புதன் கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அப்போ குடும்பத்தாருடன் அனுசரிப்பதும் அதே போல் வருமானத்துக்கேற்ற செலவுகள் செய்வதும் நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். இங்கே 4ஆம் பாவாதிபதி குருவுடன் இங்கே 3ஆம் இடத்துல இணைகிறாரு. சிவராஜ்ய யோகம், குருவும் இங்கே சூரியனும் இணைகிறது. சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பின் பிரகாரம் இப்போ பழைய வீடை விற்றுட்டு புதிய வீடு வாங்கிறது, இல்லை ஒரு புதிய இடத்திற்கு போகிறது, இது மாதிரியான அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நன்மை கொடுத்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் வலுந்த நிலையில் இப்போது எதையும் 1க்கு 2 முறை பார்த்து செய்யுங்க, நன்மை அளிக்கும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. உங்களுடைய மூத்தவர் வகையில் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சாதகமான ஒரு அமைப்பை பெறும். வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்படும். ஒரு சொத்து சார்ந்த விஷயங்களும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளாம் இப்போ இருக்குது. தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய குடும்ப அமைப்புகள்லாம் நல்ல ஒரு அமைப்புகளில் இருக்கும். அதே போல் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். படிப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பவர்களுக்கு பிறருடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளி தூரம் சென்று வருவீங்க, சுற்றுலா போன்ற அமைப்புகள்லாம் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் போவதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு தெளிவான அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்காது. இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் சுக்கிரன் பலமாக வந்து அமர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதையுமே சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பில் எதையும் சாதித்து காட்டக்கூடிய அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்கள் வருவீங்க. அதே போல் தம்பதிகளுக்கு இடையில் வாக்குவாதங்களை குறைச்சிக்குங்க. அது பிரிந்து சென்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது பேசுவதற்கான அமைப்புகள் இல்லை. அதே போல் இப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களும் கூட எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுனாலும் அளவாக பேசுங்க, நன்மை அளிக்கக்கூடியதாக. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை மற்றவரிடம் பகிராமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். அதே போல் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் சாதிக்க இப்பொழுது பெருமாள் வழிபாடும்
மகாலட்சுமி வழிபாடும் மேற்கொள்வது ரிஷப ராசி நண்பர்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.